நான் இன்னைக்கு தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன். தக்காளி சாதம் பண்ணுறோம். தக்காளி சாதம் பாருங்கோ. யாராவது புதுசாக என்னுடைய சேனல் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ. ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு பண்ணேன்னா ஒரு பெல் காட்டும். அந்த பெல்லை டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும். அதையும் டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு தக்காளி சாதம் தான் பார்க்கலாம். தக்காளி சாதத்துக்கு முதல்ல குக்கர் போட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல அதுக்கு ஒன்று தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டுருவோம். ஒரு 200 கிராம் வெங்காயம் எடுத்து சின்ன வெங்காயம் நறுக்கி உரித்து எடுத்துட்டுருக்கேன். நாங்கள் அதிகம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டதுனால சின்ன வெங்காயம் ஏதாவது வாங்கினா இருந்தால் யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுனாக்கா ஒரு 200 கிராம் இருக்கும். உரித்து நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். 8 தக்காளி பழத்தை எடுத்து அலம்பி நறுக்கின்னு இருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி எடுத்து ஏற்கனவே நான் ஏற்கனவே இது பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸ்டோர் பண்ணி ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டுருக்கேன் ஃப்ரிட்ஜிலிருந்து. அதே மாதிரி புதினா ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில் போட்டு அலம்பி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி ஒரு 2 இன்ச் இருக்கும். இஞ்சி எடுத்து அலம்பி தோல்சி நறுக்கின்னு இருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு எடுத்துட்டுருக்கேன். 5 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 8-10 கிராம்பு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 2 இன்ச் பட்டை எடுத்துட்டுருக்கேன். இது பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். ஸ்டார் அனைஸ் இது நம்ம எண்ணெயில் தாளித்து கொட்டுறது. இதை மட்டும் நான் மிக்சியில் அரைக்கணும். இதை அரைச்சி வந்துட்டு அப்புறம் காட்டுறேன். 2 கருப்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். இது கருப்பு ஏலக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இதை போட்டு அரைச்சிடுறேன். நான் இந்த டம்ளரெல்லாம் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கோசரம் 4.5 டம்ளர் அளந்து தண்ணி விட்டு வச்சுட்டுருக்கேன். ஏன்னா தக்காளியில் தண்ணி விட்டுக்கும். அதனால் நம்ம பார்த்து விடலாம். அடுப்பை வச்சு நம்ம வதக்கலாம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கிறேன். அது மாதிரி நெய்யும் ஒரு 4-5 ஸ்பூனும் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலையை போடுறேன். இந்த ஸ்டார் அனைஸும் போடுறேன். வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா முதல்ல வெங்காயம் வதங்காது. அதனால் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மசாலா போடணும். ரெண்டு உப்பு போட்டுக்கலாம். சட்டுன்னு கொஞ்சம் வதங்கும் வெங்காயம்.
கொஞ்சம் நல்லா கண்ணாடி மாதிரி கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். இதோ பாருங்கள், மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், தண்ணி விடாத. பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாமே அரைச்சிட்டேன். கருப்பு ஏலக்காய், இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டாணியை போட்டு வதக்கிக்கலாம். பட்டாணியும் போட்டுன்றேன். நான் பட்டாணி வந்து இந்த சீசனில் கிடைக்கும் போது வாங்கி நல்லா பதப்படுத்தி வச்சுப்பேன். வெந்நீர் நல்லா தோலை உரித்து எடுத்துட்டு வெந்நீரை போட்டு ஒரு நல்லா 2 கொதிச்சோடனே கொஞ்சம் எடுத்து நல்லா வடியை போட்டு நல்லா உணர்ந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புதினா போட்டுக்கிறேன். எப்போலாம் பட்டாணி தேவையோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழுத்தி போட்டுறேன். நல்லா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மிக்ஸி அலம்பி தண்ணி விட்டுக்கிறேன். 4.5 டம்ளர் நான் கணக்கு வச்சு ஊற்றிட்டுருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு அரிசி கொஞ்சம் இது பொன்னி அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். புழுங்கல் அரிசி கொஞ்சம் பழசானாலும் நிறையா தண்ணி இழுக்கும். அதனால் நான் 4 விட்டுன்ற 1 டம்ளருக்கு 4 விடுவேன் பொதுவாகவே. நீங்கள் வேணால் பாஸ்மதி அரிசி அது மாதிரி சீரக சம்பா அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க இருந்தால். நான் இதில் அளந்து வச்சுட்டுருக்கேன். இதை விட்டுன்றேன். ஏற்கனவே 1 விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 3. இதில் வந்து இப்போ வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம்.
அரிசி களைஞ்சினா கொதி வரட்டும். இந்த பாருங்கள் கொதிக்கிறது. அரிசியை களைஞ்சினேன் போட்டுடலாம். நாங்களாம் விட்டுருவோமா அப்படி இப்படின்னா இல்லை எனக்கு கொஞ்சம் வருத்தம் வீட்டில் எடுத்துட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க. இருக்கிற பிரச்சனை கடன் கிரெடிட் நிறைய பிரச்சனை இருந்தது. ரெண்டே விசில் விட்டால் போகிறோம். எனக்கு கொதி வந்துடுது. அதனால் 2 விசிலில் சாதம் ஆகிடும். காட்டுறேன். ரெண்டே விசில் தான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் தக்காளி சாதம். தக்காளி சாதம் பாருங்க. கரெக்டாக நல்லா ஒத்தையாக இருக்கு பாருங்கள் சாதம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.